பிரியமானவர்களையும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாகும் 1 அதிகாரம் 7வது வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நல்லவராகவும் நம்முடைய நெருக்கமான பாதைகளில், இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதுகாக்கிற கோட்டையாக இருக்கிற தெய்வம் நம்ம பார்த்து சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தில் என் குடும்பத்தார் என்னை புரிந்து கொள்ளலை, என் கூட இருக்கிற என் நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ளலை, என் கூட வேலை பார்க்குறவங்க என் சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் பேசி என்னை காயப்படுத்துகிறாங்க, ஒருத்தரும் என் இருதயத்தை புரிந்து கொள்ளலைன்னு சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். யாருமே என்னை புரிந்து கொள்ளலைன்னு சொல்லி அநேக மனமடி வாக்குற வார்த்தையில் கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோமே. இன்றைக்கி அப்படிப்பட்ட இருதயத்தோடு காணப்படுகிற நம்மோடு கூட தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். வேதாகமத்தில் யாக்கோபுடைய முதல் மனைவியாகிய லேயாளை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: அவர் சரீர பிரகாரமாக கூச்ச பார்வை உள்ளது நிமித்தமாக அவளை பார்க்குறவங்க எல்லாம் அற்பமாக தான் பார்த்தாங்க, ஏளனமாக பேசினாங்க. ஆனால் அநேக முறை தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்ததை கர்த்தர் பார்த்து அவருடைய ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் ஏற்ற வேளையில் ஒரு குமாரனை கொடுத்து, இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களில் முதன்மையானவனை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வதித்தது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கி உங்களை ஏளனமாக பார்க்கலாம், உங்களை அற்பமாக எண்ணலாம், உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே விழுகுமையானா, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருப்பாரானா, லேயாளை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடுமே. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. அதே போல தான் யாபேசுங்கிற மனிதனை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தன் தாய் துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு யாபேசின் பேர் வைத்து ஒதுக்கி வைத்திருந்தாலும் தேவ சமூகத்தில் அவன் விசுவாசத்தோடு காத்திருந்ததுனால அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவன் அருளி செய்து அவனை அறிந்திருக்கிற கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்து கனப்படுத்தினது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவங்களை, அவரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தெய்வம், நமக்கு இன்னது தேவை என்று புரிந்து கொண்ட தகப்பன் நமக்கு வேண்டிய தருணத்தில் சகலத்தையும் அருளை செய்து நம்மையும் கனப்படுத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டோமோ, யாருமே நம்ம புரிந்து கொள்ள நினச்சோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை கனப்படுத்தி உயர்த்த அவர் உண்மையும் கிருபை உள்ளவர். இந்த வார்த்தை விசுவாசித்த ஆண்டவரே, நீர் என்னை புரிந்து வைப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்தில் யார் புரிந்து கொள்ளலாம் பரவாயில்ல, நான் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி விட்டு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகும் அரணான கோட்டையாகும் எங்களை புரிந்து கொண்ட நல்ல தெய்வத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விரும்புகிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்து ஆண்டவரே எங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சியாக நிறுத்துங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.